ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஆப்ஷன் குரூப் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு செலக்ட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செலக்ட் டேக் பற்றி உங்களுக்கு வீடியோவாக என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த செலக்ட் டேக்குள்ள ஒரு ஆப்ஷன் குரூப் டேக் 2 ஆப்ஷன் குரூப் டேக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் குரூப் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஷன் அதாவது நம்ம கொடுப்போம் இல்லைங்களா செலக்ட் டேக்கில், அந்த ஆப்ஷனை நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஆப்ஷன் குரூப் டேக் யூஸ் ஆகுது. இந்த ஆப்ஷன் குரூப் டேக்குள்ள 2 ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே 2 ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே லேபிள்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் ஃப்ரூட்னு டைப் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு கீழே லேபிள்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ன்ற ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இங்கே ஒரு செலக்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரூட்டுன்ற ஒரு லேபிளும் வெஜிடபிள்ன்ற ஒரு லேபிளும் கிரியேட் ஆகிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செப்பரேட் பண்ணி காட்ட, அந்த செலக்டரை செப்பரேட் பண்ணி காட்ட யூஸ் ஆகுது. அதாவது இங்கே நம்ம ஃப்ரூட்டுன்ற பதிலாக கார்னு எடுத்துப்போம், இங்கே வெஜிடபிள் பதிலாக பைக்குன்னு எடுத்துப்போம். அந்த பைக் டைப்ஸ், அந்த கார் டைப்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி காட்ட, அதாவது இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.